ஹாய் நண்பர்களே, இந்த கடைசி விவசாயியோட ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடணுன்னு நினச்சேன் இன்றைக்கி. ஸோ நான் ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறேங்க. இது என்னோடய பாட்டியோட ஊர். வாணியம்படின்ற ஒரு ஊர் பக்கத்தில் இருக்குது, ஒரு வில்லேஜு. அவங்க இந்த சொத்துலாம் விற்றுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் நாங்கள் ஒரு 2 ஏக்கர் அந்த இடத்துல வச்சிட்ருக்குறோம். அது இந்த பக்கம் பிளாட் போட்டுட்டாங்க. இந்த சைடு எங்களோட நிலத்தை நாங்கள் இன்னும் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் சின்னதாக ஒரு கோழி பண்ணை மாதிரி நாங்கள் ஆரம்பித்தோம். நல்லா வந்துட்டுருக்குது. பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு. இந்த கிணறு நம்ம பார்க்கும்போது வியந்து போகலாம். இந்த காலத்து இன்ஜினியர்ஸ் வியந்து போகலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 அடியிலேருந்து அது கட்டியிருக்கிறாங்க. அதை கீழேருந்து கட்டி செங்கலில் கட்டி எட்டுன்னு வந்துருக்குறாங்க. இப்போ தான் ஒரு 20 நாள் ஆச்சு மோட்ரு புதுசாக இன்சர்ட் பண்ணியிருந்தோம். உண்மையாகவே இப்போ இருக்கிற கட்டுமான துறைகளை காட்டிலும் அப்போது இது கட்டியிருக்கிறது பெரிய விஷயந்தான். ரொம்ப நல்லா அற்புதமாக கட்டியிருக்கிறாங்க. கீழே வரையும் படிக்கட்டு வச்சு, சில படிக்கட்டெலாம் கூட உடஞ்சிச்சுங்க. இதில் படிக்கட்டு வச்சு அவ்வளோ அழகாக அதை கட்டியிருக்கிறாங்க. அப்போல்லாம் மேலே இருக்கிற மோட்டர் செயின் பிளாக்கில் தொங்க விடுவோம். இப்போ நீர்மூழ்கி மோட்டர் வந்ததுனால அந்த நீர்மூழ்கி மோட்டர்னால் நிலத்துக்கு தண்ணி கட்டிகிட்ருக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன கொய்யா செடி, தேக்கு மரங்கள், அந்த மாதிரி ஏதோ ஒரு விவசாயம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். சரி, சின்னதாக ஒன்று ஆரம்பிக்கலாம், ஒரு கோழி பண்ணை ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லிவிட்டு, இது கார் ஷெட்டாக இருந்தது. இதை ஒரு கோழி பண்ணையாக நாங்கள் மாற்றி, இது மிஸ்டர் மோனிஷ் என்பவர் இதை செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் அண்ணன் பையன்தான், கூட நானும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப நல்லா பார்த்துட்டு இதில் தினந்தோறும் ஒரு 20 முட்டை வருது, நாட்டுக்கோழி முட்டை. ஸோ இது ஆர்கானிக் தான். இதுக்கு எந்த தீவனம் நாங்கள் போடல, தேவையில்லாத தீவனம் எதுவும் போடல. அரிசி பார்ப்பீங்க அந்த வீடியோவில், அரிசி, அதுக்கப்புறம் அந்த மக்காச்சோளம், அந்த மாதிரி ஐட்டம் தான் போடுறோம். கீரை, இதெல்லாம் பாதுகாத்து நாங்கள் வந்துட்டுருக்குறோம். ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். பின்னாடி கொஞ்சம் நிலங்கள் இருக்குது. அந்த நிலங்களை சேடை பண்ணிவிட்டு மழை காலத்தில் அந்த மாதிரி பண்ணிவிட்டு வெயில் காலத்தில் தண்ணியை ஓட்டிகிட்ருக்குறோம். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, முக்கியமாக கிணற்றை நம்ம பராமரிக்கணும். கிணற்றை நம்ம இன்றைக்கி விட்டுட்டுனா கடைசியில் எப்போயுமே கட்டவே முடியாது. இந்த மாதிரி கிணறை நம்ம இதுக்கு மேலே ஜென்மம் எடுத்தாலும் கட்ட முடியாது. செலவு பண்ணணும் நிறையா.